வாங்கண்ணே, சொல்லு. ஒண்ணும் இல்லைங்கண்ணா. காலையில நீங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டப்போ நான் வீட்டுக்குள்ள தானுங்கண்ணா இருந்தேன். நீங்க பேசினதெல்லாம் கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. உடனே உங்ககிட்ட வந்து பேசலான்னு தோணுச்சு. அவங்க முன்னாடி வேணான்னு தான் இப்போ வந்தேன். கஷ்டம் வரப்போ கும்பிடுற சாமி கூட கை கொடுக்குமான்னு தெரியலங்கண்ணா. வட்டியா இருந்தாலும் அந்த கஷ்டத்திலயும் கை கொடுத்து உதவுறது உங்கள மாதிரி மனுஷங்க தானா? எங்க அப்பா எதுக்காக உங்ககிட்ட கடன் வாங்கினாருன்னு எனக்கு தெரியலங்கண்ணா. ஆனா அதை இது வரைக்கும் அடைக்காம இருக்கிறது தப்பு தானா? அதுக்காக அந்த கடனுக்கு ஈடா என் வீட்டை கேக்குறது அதை விட தப்பு இல்லைங்களாண்ணா? அந்த வீடு என் மாமா என் அம்மாக்கு சீதனமா கொடுத்த வீடுங்கண்ணா. அந்த வீட்டுல நானும் என் அம்மாவும் வாழ்ந்த வாழ்க்கை கனவு மாதிரி இன்னும் என் கண் முன்னாடியே சுத்திட்டு இருக்குதுங்கண்ணா. அந்த வீட்டு திண்ணையில என் அம்மா எனக்கு தலை பின்னி விட்டுருக்குது. அந்த வீட்டு முத்தத்துல எனக்கு சோறு ஊட்டி விட்டுருக்குது. என் அம்மா மடியில நான் தலை வச்சு தூங்குனதும் ஏன் மடியில என் அம்மா தலை வச்சு தூங்குனதும் அந்த வீட்டுல தானுங்கண்ணா. என் அப்பாவால எனக்கு நிம்மதி இல்லைங்கண்ணா. என் சித்தி என்ன கொடுமை பண்ணுது. அவ்வளவு கஷ்டத்திலயும் நான் அந்த வீட்லயே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் அம்மா தானுங்கண்ணா. அந்த வீடுதான் என் அம்மா. என் அம்மா தான் அந்த வீடு. நாள் பூரா அலைஞ்சு திரிஞ்சு என் சித்தி கிட்ட அவமானப்பட்டு என் அப்பா கிட்ட திட்டு வாங்கி நான் அழுதுகிட்டே அந்த வீட்டுக்குள்ள போய் படுத்தா அடுத்த நிமிஷமே என் கண்ணீரை தொடச்சு எங்க அம்மா என்ன தூங்க வைக்கோனா. எங்க அம்மா எனக்காக பாடின தாலாட்டெல்லாம் இன்னும் அந்த வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்குங்கண்ணா. உங்களுக்கு வேணும்னா அது வெறும் கல்லு மண்ணு மரமா தெரியலாம். என் அம்மா உசுர விட்ட வீடா கூட தெரியலாம். ஆனா எனக்கு என் அம்மா உசுரோட வாழ்ந்துட்டு இருக்கிற வீடுங்க அது. அந்த வீட்டுக்கு போனா என் அம்மாவோட வாசம் தான் அடிக்குது. அதுதான் என்ன இன்னும் உசுரோட வச்சிருக்கு. என் உசுரையே வட்டிக்கு ஈடா கேக்குறீங்களேனா இது நியாயமா? அதுக்காக உங்க பணத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பணத்தை உடனே என்னாலும் கட்ட முடியாதுங்கண்ணா. நான் துணி விக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். அத நீங்க வரவா வச்சுக்கோங்கண்ணா. பின்னாடி ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் போட்டு உங்க கடனை அடைச்சிடுறேங்கண்ணா. தயவு செஞ்சு என் வீட்டை மட்டும் கேட்காதீங்கண்ணா. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கூட உன் அப்பா வாயிலிருந்து பணத்தை திருப்பி கொடுத்துறன்ற வார்த்தை வந்ததே இல்லை கண்ணு. நீ ஒரு மகளான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. உன் பேச்சுல சுத்தம் இருக்குது கண்ணு. உன் கண்ணு உண்மையை பேசுது. உன் வீட்டை நீ என்னவா பாக்குறன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதோ இப்ப கூட என் அப்பா வாழ்ந்த பூர்வீக வீட்டை விக்கிறதுக்காகத்தான் இந்த பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வீட்டை நான் வெறும் பணமா தான் பார்த்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் என் அப்பனோட வாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சிச்சு கண்ணு. தாமஸ், என் வீட்டை நான் விக்கிறதா இல்ல. அண்ணா, உன்னால எப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தா போதுங்கண்ணே. இனிமே என்னால உன் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அத நீங்க வட்டி கணக்குல வரவா வச்சுக்கோங்க. மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு அடைச்சிடுறேங்கண்ணா. என்னங்கண்ணா? சரிங்கண்ணா. வரேங்கண்ணா. போயிட்டு வாங்கண்ணா. நான் யார்?
யார் நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், தாயார் மகன் யார் தெரியார், தந்தை என்பார் அவர் யார் யார், நான் யார் நீ யார். ஏனுங்க சாப்பிட வாங்க, பழைய கஞ்சி ரெடியா இருக்கு. ஐயோ பழைய கஞ்சியா? ஏண்டி இந்த பாசிக்கரோடு இருக்குல்ல, அத பூ மாதிரி எடுத்து போட்டு விட்டு அதுல சின்ன வெங்காயத்தை பொடி பொடி பொடியா நறுக்கி விட்டு இந்த சுண்ட வர சைஸ்ல பச்சை மிளகாய் எடுத்து நடுவுல அப்படியே கீறி போட்டு லேசா எண்ணெயை விட்டு அப்படியே முறுமுறுன்னு வறுத்து எடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து என் கையில கொடுத்தினா, அடடடா நினைச்சு பார்த்தால பழைய கஞ்சும் மாசி கருவோடும் நினைக்கும் போது நாக்குல எச்சு ஊறுதே. சின்ன பொண்ணு ரெடி பண்ணி எடுத்துட்டு வாமணி. ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பில்ல, வாய்க்கு பக்கனையா கேக்குது. இந்த வர இவரு ஹலோ. என்ன சின்ன பொண்ணு, எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? ஏன் போனை எடுக்கல? கொஞ்சம் அடுப்படியில வேலையா இருந்தனுங்க. சொல்லுங்க. பொண்ணு அலங்காரம் பண்ணி வை. 11 மணிக்கெல்லாம் உங்க வீட்டுல டான்னு இருப்போங்க. அருமையான சம்பந்தங்க. என்னங்க இது திடீர்னு சொல்றீங்க? நல்ல விஷயம் திடீர்னு தானுங்க நடக்கும். அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. நீ பொண்ணு ரெடி பண்ணி வை. நான் யார் நான் யார் நான் யார். நீ யாரா? நீ வெறும் பைய என்ன சொல்ற அம்மணி? அதுக்குள்ள நான் சொன்ன கருவோடு வளர்த்துட்டியா? கருவோடு ஒண்ணுதான் உனக்கு கேடு. அந்த தரகர் செல்வம் போன் பண்ணாரு, மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்களாமா. மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்களோ? யாரு என்னன்னு தெரியாது எப்படி அம்மணி? யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்க போறிய? பொண்ணு கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டை எழுதி வாங்குற வழிய பாப்பியா? அக்கறை அப்படியே வலியுது. நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். நீ இன்னைக்கு காலேஜுக்குலாம் எங்கேயும் போக வேண்டாம். ஏமா? உன் அக்கால பொண்ணு பார்க்க வராங்க. என்னது? பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன விளையாடுறீங்களா? நான் கேட்டனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்டனா? எதுக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்கணுங்கிற? வெளியில போனா நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. எப்போ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கேக்குறாங்க. உன் மவளோட படிச்சதுங்கெல்லாம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு வச்சுட்டு தெரியுதுங்க.